Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நாம குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி ஸ்நாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. இது செய்யிறதுக்காக panல 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். இத மீடியம் ஃப்ளேம்லயே பொறுமையா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த நிலக்கடலை எடுத்தாலும் இந்த மாதிரி பேன்ல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்க வறுத்துக்கணுங்க. இது வறுக்காத நிலக்கடலை, அதனால இத நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல கொட்டிரலாம். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டுங்க. இது ஆறுற சமயத்துல நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அதே பேன்ல 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள் நான் எடுத்துர்க்கேங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பாத்தீங்கன்னா வறுக்கும் போது நல்லா வெடிக்குங்க, புகையும் கிளம்பும். அந்த சமயத்துல நம்ம எடுத்துறணுங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ பாருங்க நல்லா புகை வருது, நல்லா வெடிக்கவும் செய்யுது. இப்போ இதையும் சேர்த்துறலாம் நிலக்கடலையோட. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஆறணுங்க. கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கு அப்புறமா ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதுல இத சேர்த்துறலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க பனங்கருப்பட்டி அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காவையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொரகொரன்னு நம்ம அரைச்சு எடுத்துறணுங்க. பாரு இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதில் நான் குண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். குண்டு வெல்லத்தை இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டிங்கன்னா அரைக்கிறது ஈஸியாக இருக்குங்க. நான் 3/4 கப் அளவுக்கு குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிடலாம். நிலக்கடலை எள்ளு இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம அரைக்கும் போதே நமக்கு பதம் கிடச்சிருங்க. அதனால் ஈஸியாக இந்த மாதிரி உருண்டை நம்ம பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உருண்டை பிடிச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஈஸியாக நம்ம கொடுத்து விட்டுறலாங்க. குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்கை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இந்த ஸ்நாக் ரொம்ப ஹெல்த்திங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.